மங்காத்தாடா 16 இயர்ஸ்க்கு அப்புறம் அது அப்போவே 2 வாட்டி பார்த்தேன் தியேட்டரில். அதுக்கப்புறம் டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எப்படி ஒரு ஃபயர் இருந்ததோ அதை விட ஒரு 1000 மடங்கு ஃபயர் இருக்கு. நான் படையப்பா கில்லி ரிலீஸில் கூட மேபி அந்த இருந்திருக்கலாமா. நான் ஒரு ஏகே ஃபேன்ன்றதுனால சரியான ஒரு செலிப்ரேஷனு. கத்தி 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 தொண்டையே வந்து இதுவாயிருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ் செலிப்ரேஷனு. இந்த கெட்டப்போட வந்து பார்த்தேன். ஐயோ வேற லெவலுங்க. உங்களை அன்றைக்கே விட்டுருக்கலாங்க. இது ரீலீஸ் மாதிரியே தெரியலங்க. இது எப்படி தெரியும்? இப்போ அவன் வந்துடுறதுனால இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இது ரீலீஸா இல்லை ரிலீஸா அந்த மாதிரி க்ரேஸ் அவருக்கு அந்த மாதிரி க்ரேஸ் இருக்குது. இப்போ எப்படியோ டிவியில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் தேட்டரில் பார்க்கும்போது அந்த வைப், அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியுமே. அஜித் ஃபிலம் வந்து சென்னையில் பார்க்கணும். தமிழ் ஆடியன்ஸ் இப்போ பெங்களூரில் வந்து அரை தமிழ்காரு அரை கன்னடக்காரர் இருப்பாங்க. தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறது வேற லெவல் ஃபீல். அது எப்பவுமே இந்த இருக்கும். அவர் பேர் சொன்னாவே பார்ப்பீங்க நீங்கள். ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆடை லான்ச்சில் அவர் பேர் சொன்னாவே எப்படி அதரும். அதான் ரஜினி பாட்டில் ரஜினி ஃபிலிமில் ஒரு பாட்டு இது அருண் அதிரட்டுமே அந்த மாதிரி. அவர் கிரேஸ்லாம் யாரும் எதுவும் பேச முடிய மாதிரி வேற லெவல் தான். இப்போ ரோகினாவே தலை தான். அவங்க எல்லாமே ஜாலியாக அந்த பாட்டுக்கெல்லாம் ஆடும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சந்தோஷத்தெல்லாம் திருப்பியெல்லாம் வராதுமா. 16 இயர்ஸ்க்கு அப்புறம் அது அப்போவே 2 வாட்டி பார்த்தேன் தியேட்டரில். அதுக்கப்புறம் டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எப்படி ஒரு ஃபயர் இருந்ததோ அதை விட ஒரு 1000 மடங்கு ஃபயர் இருக்கு. நான் படையப்பா கில்லி ரிலீஸில் கூட மேபி அந்த இருந்திருக்கலாமா. நான் ஒரு ஏகே ஃபேன்ன்றதுனால சரியான ஒரு செலிப்ரேஷனு. கத்தி 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 தொண்டையே வந்து இதுவாயிருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ் செலிப்ரேஷனு. இப்போ பாருங்க, அடுத்தடுத்து இந்த ரிப்பப்ளிக் டேக்கெலாம் வந்து ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாகிடும். டிக்கெட்டு டிமாண்டாக இருக்கும். இப்போவே புக் பண்ணிவிடுங்க எல்லாம் ஃபேமிலியோட போய். வந்து டையார்ட் அஜித் ஃபேன். நான் வந்து பெங்களூர்லேருந்து இங்கே வந்துடுறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆசை அஜித் ஃபிலம் வந்து சென்னையில் பார்க்கணும். தமிழ் ஆடியன்ஸ் இப்போ பெங்களூரில் வந்து அரை தமிழ்காரு அரை கன்னடக்காரர் இருப்பாங்க. தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறது வேற லெவல் ஃபீல். இப்போ அவன் வந்துடுறதுனால இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இது ரீலீஸா இல்லை ரிலீஸா அந்த மாதிரி க்ரேஸ் அவருக்கு அந்த மாதிரி க்ரேஸ் இருக்குது. அது எப்பவுமே இந்த இருக்கும். அவர் பேர் சொன்னாவே பார்ப்பீங்க நீங்கள். ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆடை லான்ச்சில் அவர் பேர் சொன்னாவே எப்படி அதரும். அதான் ரஜினி பாட்டில் ரஜினி ஃபிலிமில் ஒரு பாட்டு இது அருண் அதிரட்டுமே அந்த மாதிரி. அவர் கிரேஸ்லாம் யாரும் எதுவும் பேச முடிய மாதிரி. 2011 நாங்கள் பார்த்த சந்தோஷத்தை அகைன் 2026 ரீரிலீஸில் மூலமாக கொடுத்துருக்காங்க. மங்காத்தா வந்து ஒரு பிராண்டடான படம். வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் செம்மையாக அந்த டைமில் கலெக்ஷனும் மேற்கொண்டும் எல்லாமே செக்மெண்ட்டு அப்படியே செதுக்கி இருப்பாருங்க. இந்த விஷயத்த வந்து அவர் அதில் லூப் விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. அது பார்க்குறவங்க தான் புரியும். அதுக்கப்புறம் தான் மாநாடுலாம் வந்து எங்கள் அண்ணன் படம்லாம் வந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த கெட்டப்போட வந்து பார்த்தேன். ஐயோ வேற லெவலுங்க. செம்ம வைப்புங்க. இப்போ போன மாதம் ஒரு சில மியூசிக் டைரக்டர்லாம் போன மாதம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து ஏதோ காதில் ஒரு இறைச்சலாக இருக்குது மியூசிக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா 16-15 வருஷம் முன்னாடி வந்த பாட்டு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை. லண்டனில் போய் மியூசிக்கை ப்ராப்பராக படித்தவர். ரெஹமான் சாருக்கு என்ன ஒரு நாலேஜ் இருக்கோ அந்த மியூசிக் நாலேஜ் அப்படிங்கிறது இவருக்கு இருக்குது. அதனால இதை மங்காத்தா 2 தயவுசெய்து பண்ணுங்கள். அதுலேயும் யுவன் சங்கர் ராஜாவே மியூசிக்கெல்லாம் போடுங்க. அப்படியே டிவியில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் தேட்டரில் பார்க்கும்போது அந்த வைப், அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து நீங்கள் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியுமே. இது வந்து சும்மா வெளியிலேருந்து பேசுறதுக்கெலாம் இது இல்லை. அது வந்து உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். ரிலீஸ் பண்ணி பொங்கலுக்கே வந்திருக்கலாம். எல்லாம் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடிருக்கலாம். ஏன்னா நிறைய படம் வரலன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படமே வந்திருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ வந்து தேட்டரில் பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த மங்காத்தா வந்து ஏன் அவ்வளோ ஐப் பண்ணி அவ்வளோ மங்காத்தா படுத்துட்டு அவ்வளோ ஃபேன்ஸு. நான் வந்து சன் டிவியில் தான் வந்து அப்போ எனக்கு வந்து 2003 எனக்கு ஒரு 8 வயசு மங்காத்தா ரிலீஸ் ஆனப்போ தேட்டரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்போ வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்கு போவோம். அது அந்த மாதிரி அவர் படம் வந்தப்பெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். அவர் எந்த படம் ஃப்ளாப் ஆகிட்டு அதெல்லாம் பார்க்குறது இல்லை. அஜித் சார் இருக்கிறாரா அவருக்காக பார்ப்போம். அவங்களுக்கும் நல்ல செலிப்ரேஷன் தான். இப்போ அவங்களுக்கு தெரிய வந்து போஸ்ட் பண்ணாச்சு. இப்போ அது விட்டா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. பண்ணோம் வேதாளம் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் மாதம் அமர்கலம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு என் ஒப்பீனியன் வந்து ஆரம்பம் வேதாளம் வரணும். எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஆரம்பம், என்ன எரிந்தாலும், வீரம், அப்புறம் வந்த வேதாளம் அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா படமும் விஸ்வாசம் எல்லாமே நல்லா இருக்கும். குறிப்பாக ஒரு படம், இந்த படத்துக்கு அப்புறம் 2 படம் இருக்குது. ஒன்று வரலாறு, இன்னொன்று பில்லா. இதே மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அந்த வரலாறு படம் பார்த்து தான் வந்து நல்லா வெறித்தனமான ஒரு ஃபேன் ஆனேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் அது. அதனால அந்த வரலாறு படத்தை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சரி, இப்போ வந்து ஜனநாயகம்
அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆமா, ஆமா. இப்போ இது வந்து ரீ-ரிலீஸ் பண்ணாங்க மங்காத்தா. ஸோ விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குமா, எப்படி சொல்றீங்க? இல்லை, இப்போ மங்காத்தா வந்து பார்த்தோம்னா வெறும் அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்குமே அதுக்கு ஒரு ஃபேனு. விஜய் சாருக்கும் ஃபேவரட் மங்காத்தா, சூர்யா சார், சிம்பு, தனுஷ் அண்ணா எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட் தான் இந்த மங்காத்தா அப்படிங்கிறது. அதனால இது நம்ம வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது, எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் இது. இப்போ சொல்லுவான், இப்போ அஜித் ஹேட்டர் கூட இந்த படத்தை பார்த்தா அஜித் ஃபேனாக மாற வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படம் இது. சரியான ஒரு இந்த பைக் சீன் எல்லாம் வந்து எனக்கு ஒன் மோர் போடல, தான் எனக்கு ஒரு கவலை. அதை மட்டும் ஒன் மோர் போட்டுருக்கலாம். அப்புறம் மச்சி ஒப்பந்த பாட்டில் ஒன் மோர் போட்டாங்க, ஓகே. மற்றபடி பார்த்தோம்னா இன்னும் எனக்கு ஒன் மோர் வந்து இந்த கமலா தேட்டர் ப்ரொஜெக்ட் ரூம்ல இருந்து தலையை விட்டு விக்னேஷ் சார் வராரு பார்த்தீங்களா, ஓனரு, அந்த மாதிரி ரேவந்த் அண்ணையா ரோஹினியில் வரலன்றது தான் எனக்கு ஒரு வருத்தம். அதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க, படினை சுற்றி பசங்களாம் வேற லெவல் தான். இப்போ ரோகினாவே தலை தான். அவங்க எல்லாமே ஜாலியாக அந்த பாட்டுக்கெல்லாம் ஆடும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சந்தோஷத்தெல்லாம் திருப்பியெல்லாம் வராதுமா. அதனால தான் ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லணும். சாருக்கு வந்து யுவன் சாரோட தீவிர ஃபேன் நான். அவரோட பிஜிஎம்க்கு அன்றைக்கே வந்து அவருக்கு அவார்டு தர வேண்டிய படம் இது. ஆல்ரெடி இது வந்து வெங்கட் பிரபு அண்ணன் வந்து ஆல்ரெடி ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்குலாம் வருத்தமாக தான் இருக்குது. அது கொடுத்துருக்கணும் சாருக்கு, யுவன் சாருக்கு. ஸோ பிஜிஎம்லாம் சதற விட்டுருக்காருங்க. அதெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பிரேம்ஜி அண்ணா வேறு லெவலில் அவரெல்லாம் பார்க்கும்போது சரியான சிரிப்பு. அதில் அவர் பண்ணுற காமெடி ப்ளஸ் அதில் வில்லத்தனை சின்ன சின்னது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க.